யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் 16வது வசனம், யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 3 வசனங்களையும் வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 13:1 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீசர்களை குறித்து எழுதும் போது சொல்லுகிறது, வேதம் சொல்லுது, தம்மிடத்தில் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். தேவனுடைய அன்பு முடிவு பரியந்தம் சீசர்களிடத்தில் இருந்தது. தேவன் அன்பாய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாய் இருக்கிறதுனா நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிச்சு வருகிறோம். கடவுளுடைய அன்பினாலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஜெயம் எடுக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். அன்பினாலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்றைக்கும் கர்த்தர் நம்மையில் அன்பு வைத்ததுனா நமக்கு கிடைத்த நன்மை என்ன அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 25, 26, 27 3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 24, 5, 26, 27 3 வசனங்களை வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்க நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததனால் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். வேதத்துல நீங்கள் 27வது வசனத்து கடைசி பகுதியை வாசிக்கும் போது கிறிஸ்து அன்பு கூர்ந்ததனால் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய அன்பு ஒரு சபை மேல வந்ததனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மேல் அன்பு கூர்ந்ததனால் நம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபைகளுக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடையவர்களுக்காய் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வேத வசனம். யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். அப்படின்னா கர்த்தர் எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டது உண்மை. ஆனா எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்பதுல அது இந்த வசனத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எபேசியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டது உண்மை. ஆனா இந்த ரட்சிப்பின் நேசம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா இல்ல. நம்ம யாருக்கு வரணும்னா தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சபையின் அங்கத்தினராய் இருக்கிறவர்கள், அதுதான் அந்த எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சபையின் மேல் அன்பு கூர்ந்து அதை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப எல்லாரும் அல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், அதிலே நீங்கள் வாசித்து பார்த்தால் 16 மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவத்துக்காக மரித்தது உண்மை, எல்லாருடைய பாவத்திற்கும் பிராயச்சித்தம் பண்ணினது உண்மை. ஆனா எல்லாருக்காகவும் எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவார்னா கிடையாது. என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாப்படுவான். அல்லேலூயா. அதனால வேதம் என்ன சொல்லுது? எபேசியர்ல அழகா எழுதப்பட்டிருக்கு, தம்முடைய சபைக்காக
ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சபையில் அன்பு கூர்ந்து அதை தமக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பூலோகத்துல ஒரு காரியம் செய்யப்படுதுன்னா பூலோகத்துல சாதாரணமா எந்த காரியங்களும் செய்யப்படுவதில்லை. குறிப்பாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால், ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகிறது என்றால், ஒரு இடத்தில் அற்புதம் நடக்குது என்று சொன்னால் நிச்சயமா அது சாதாரணமாய் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படியே எபேசியருக்குள்ள நிருபத்துக்கு வாங்க, 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதுல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியருக்குள்ள நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நம்மேல அன்பு கூர்ந்ததுனால கிறிஸ்து பிதாவுக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தாரா? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு மனுஷனை மீட்கணும்னா சும்மா மீட்கப்பட முடியாது. ஒரு மனுஷன் சும்மா ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு மனுஷன் சும்மா விடுதலை அடைய முடியாது. அவனுக்காக ஏதோ ஒரு பிராயச்சித்தம் பண்ணப்பட்டு ஆகணும். அல்லேலூயா. ஒரு கிராமம் ரட்சிக்கப்படுது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுதுன்னா அவன் சாதாரணமா ரட்சிக்கப்படுவது இல்லை. அவனுக்காக யாரோ ஜெபம் பண்ணினார்கள், அவனுக்காக யாரோ சுவிசேஷம் சொன்னார்கள், அவனுக்காக ஏதோ ஒன்று கடவுளுடைய சார்பாய் நடந்திருக்கணும். இல்லைன்னா கடவுள் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. எந்த கிராமத்திலும் கர்த்தர் முன்வந்து கிரியை செய்கிறது இல்லை. எந்த கிராமத்திலும் ஒரு மனிதனையும் ஆண்டவர் முன்வந்து விடுதலை ஆக்குறது இல்லை. இது எழுதப்படாத சட்டம். அங்க ஒரு சம்பவம் நடக்கணும்னா அங்க ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா, மனுஷன் மீட்கப்படணும்னா அவனுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணப்படணும். வேதம் சொல்லுது, தேவனுக்கு பலி செலுத்தப்படணும். அதுக்கப்புறம் தான் பூலோகத்தில் இருக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்காக இயேசு நம்மேல அன்பு கூர்ந்ததினால் நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது கலாத்தியர் 2:20 எழுதப்பட்டிருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்ன சொல்லுது? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. என் மேல அன்பு வச்சதுனால ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் என்னை நேசித்ததினால் என்ன நடந்தது? எனக்கு வேதம் சொல்லுது, எனக்காக தம்மை தாமே தேவன் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் நிருபத்துக்கு வாங்க, 5வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம் 26, 27 சொல்லுது, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்க நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். அப்ப தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா அது நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. அவருடைய அன்பு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது, சபையில நம்ம கூட்டி சேர்த்திருக்கிறது, சபையின் அங்கத்தினர்களாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய அன்பு மாத்திரமே. இன்னொரு காரியத்தை இந்த இடத்துல நீங்கள் வாசிக்க முடியும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, சபையில கொண்டு வந்து சில காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார்? தண்ணீர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஆளை கூட்டி நிறைய கூட்டம் வந்தா கடவுள் சந்தோஷப்படுவாரனா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க போல பாஸ்டர்ஸ்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பரவாயில்லை, இப்ப நிறைய கூட்டம் வருது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். ஆனா கர்த்தர் எப்பவுமே குவான்டிட்டியை பார்க்கறது இல்ல, கர்த்தர் குவாலிட்டியை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு 6-7 பேர் இருந்தாலும் 7 பேரும் குவாலிட்டியா இருந்தாங்கன்னா இதுதான் தேவனுக்கு முக்கியம். ஆமென். ஆண்டவர் சபையில அவ்வளவு பேரை சேர்த்து அங்க பரலோகம் அல்லது சபையில ஜனங்களை சேர்ப்பதனால் பரலோகம் சந்தோஷப்படுவதில்லை. பரலோகம் அதற்காக இயேசுவை அனுப்பல. அல்லேலூயா. ஜனக்கூட்டத்தை சேர்ப்பதற்காக இயேசு அனுப்பல. ஜனக்கூட்டத்தை சேர்க்கணும்னா இன்னும் பல வழிகள் இருந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு மட்டும் எல்லார் கையில துப்பாக்கியை கொடுத்து அவ்வளவு வேறையும் மிரட்டி சபைக்கு கொண்டு வந்தானா இந்தியா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா.
வெள்ளக்காரன் காலத்துல அவன் காட்டின துப்பாக்கியை கண்டு பயந்து போய் அவ்வளவு பேரும் சபைக்கு வந்திருப்பாங்க. ஆனா கடவுள் அப்படி செய்யல. அல்லேலூயா. கடவுள் அன்பினாலதான் உள்ள கொண்டு வர விரும்புறாரே தவிர அதிகாரத்தினால் கத்த சபைக்குள்ள ஜனங்களை கொண்டு வர விரும்பல. கொண்டு வந்தாலும் அன்பினால கொண்டு வந்தவங்களை என்ன செய்கிறாருன்னா திருவசனத்தை கொண்டு அவர்களை சுத்திகரிக்கிறார் முதல்ல. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்கு? திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. தண்ணீர் முழுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருவசனமாகிய தண்ணீர், இந்த இடத்துல சொல்லப்படுகிற தண்ணீர் திருவசனத்தை தான் குறிக்கிறது. ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வசனம் மூலம் வாஷ் பண்ணுகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தின் மூலமாய் நம்மை கழுவுகிறார். வேதத்துல கடவுள் நம்ம பல விதங்களில் கழுவுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபையில சபை ஜனங்களை எப்படி கழுவுகிறார் பாருங்க. முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினா. முதல்ல ஒரு சபை ஜனத்தை ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவுகிறார். அல்லேலூயா. 2வது கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு நீங்க வாங்க. கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். மேல சொல்லப்படுகிற அநியாயக்காரர்கள் சில பாவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற, 2வது தேவனுடைய நாமத்தினால் கழுவப்பட்டிருக்கிற என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தினால். இயேசு என்கிற நாமம் இரட்சகர் என்கிற நாமம். அல்லேலூயா. இயேசு நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதனால தான் இயேசு என்கிற பெயர்ல இயேசு உலகத்துல வந்தா. இயேசு என்கிற நாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னா ரட்சகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சகர் என்கிற நாமத்தினால் கழுவுகிறார். அடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் கழுவுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மேல இறங்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதைத்தான் யோவான் பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்படுவதை தான் ஞானஸ்நானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்லுகிறாரு. தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள், ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள். அப்படியே எபேசியர்ல சொல்றாரு, தேவ வசனத்தினால உங்களை கழுவுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாய் எல்லாம் நமக்கு முக்கியம். ரத்தத்தினால் கழுவப்படணும், நாமத்தை நம்பணும். எனக்காக ரட்சிக்கப்பட்டார் என்று நம்பினால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய நாமத்தை நம்பும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய ஆவியினால் நாம் கழுவப்படுவோம். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, திருவசனத்தின் மூலமாய் கழுவுகிறார். உள்ள கொண்டு வந்த ஜனத்தை ஆண்டவர் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறார். வசனத்தை வச்சு மாற்றிக்கிட்டே இருக்கிறார். வசனம் எங்க இறங்குதோ அங்க ஒரு கழுவுதல் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபையில எல்லாரையும் கூட்டு வச்சு பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு கர்த்தர் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாயார் என்கிட்ட கேட்டாங்க, ஐயா ஒரு டவுட் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இல்ல ஐயா, ஆண்டவர் சிலரை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட பிற்பாடு அவங்களுக்குள்ள பல பிரச்சனை வருது. சில ஒரு மரணம் நடைபெற்றது, அந்த மரணம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நடக்க கூடாது இல்லையா அப்படின்னாங்க. அல்லேலூயா. நான் அப்ப வந்துட்டு கேட்டேன், எப்பவுமே ஆண்டவர் தப்பு செய்யவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொன்னு சொன்னேன், எகிப்திலிருந்து எல்லாரையும் கானானுக்கு கூட்டிட்டு போகணும் தான் கூட்டு வந்தாரு. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவ்வளவு பேரை கூட்டு வந்தாரு. ஆனா எல்லாரையும் கூட்டு போனாரா? இல்ல. ஏன் கூட்டு போலன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க வணங்க களத்துள்ளவர்கள், அதனாலதான் அவங்க கூட்டு போகல. கர்த்தர் தீமை செய்ய மாட்டா, கர்த்தர் தப்பு செய்ய மாட்டா. கண்டிப்பா நம்ம எழுதி வச்சுக்கோங்க, கர்த்தர் தப்பு செய்ய மாட்டா. ஒரு தப்பு நடக்குதுன்னா அது நம்ம வச்சுதான் நடக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? அல்லேலூயா. அதனால கடவுள் தவறு செய்வதில்லை, கடவுள் ஒரு மனிதனை சரிப்படுத்துறார். இங்க எழுதப்பட்டிருக்கு, திருவசனத்தை கொண்டு ஒரு சபையை கர்த்தர் கழுவிட்டு இருக்கிறார். அப்ப வசனம் தான் ஒரு மனிதனை கழுவும். அல்லேலூயா. வேற எந்த விதமான காரியங்கள் எல்லாம் பயப்படுத்தி ஒரு மனிதனை கடவுள்கிட்ட கொண்டு வர முடியாது. அதிகாரப்படுத்தி ஒரு மனிதனை கடவுளிடத்துல கொண்டு வர முடியாது. கட்டாயப்படுத்தி ஒரு மனிதனை கடவுளிடத்துல கொண்டு வர முடியாது. வசனத்தை வச்சுதான் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நம்புறீங்களா? அதுதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா பயத்தினாலையும் கட்டாயப்படுத்தி வர்றவங்க, கட்டாயப்படுத்துறவங்க இல்லாத நேரத்துல நிறைய பேர் பாருங்க, ஜெபம் பண்ணு அப்படின்னா நீங்க உங்க கட்டாயத்தின் மேல ஜெபம் பண்ணுவாங்க.
நீங்க உங்க கட்டாயத்தின் பேர்ல பைபிள் படிப்பாங்க. ஆனா என்னைக்கு அவங்க நேசிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அடுத்து எழுதப்பட்டிருக்கு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். வசனத்தை கொண்டு சுத்திகரிச்சு இரண்டாவது ஆண்டவரிடத்துல போகும்போது தமக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக சபையை ஒரு நாள் நிறுத்த போறாரு. அது தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல உண்டாக போகுது. அதை தான் இங்க இடத்துல எழுதப்பட்டிருக்கு, தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும். ஒரு நாள் நிறுத்த போகும்போது சபை எப்படி இருக்கும்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமாய் பிழையற்றதுமாய் மகிமையான சபையா இருக்கும். அப்ப மகிமையான சபையா மாத்துறதுக்கு தான் மேல சொல்லப்பட்டிருக்க தண்ணீரை கொண்டு அல்லது வசனமாகிய தண்ணீரை கொண்டு சுத்திகரிச்சு அதற்காக அவர்களை சரிப்படுத்தி ஆண்டவர் தமக்கு முன்னா நிறுத்திக் கொள்றதுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அன்பு கூர்ந்ததுனால தம்மை ஒப்பு கொடுத்தார் மாத்திரமல்ல, அன்பு கூர்ந்ததுனால இவ்வளத்தை செய்வதற்கு தான் ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் ஏகப்பட்ட கூட்டத்தை கூட்டி இருக்கலாம். நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு கட்டாயப்படுத்தினானா கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராத்திரி தரிசனம் வந்து நாளைக்கு நீ வரலன்னா உன்னை போட்டு தள்ளுவேன்னு சொன்னாருன்னு வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னாருன்னா என்ன நடக்கும்? ஏற்றுக்கொள்கிறேன்பா. ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்ல. ஆண்டவர் அன்பினால ஒருத்தனை கொண்டு வர விரும்புகிறார். அந்த அன்பினால கொண்டு வர்றதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையில நேசித்ததுனால நமக்கு கிடைத்த அடுத்த ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது, நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், நமக்காக பிராயச்சித்த பலியானார், நமக்காக பரலோகத்திற்கு தம்மை காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதையை உண்டு பண்ணினார். அவரை கெட்டு போகிறவன், அவரை நம்ப விசுவாசிக்கிற எவனோ அவன் கண்டிப்பா கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். இது தேவனுடைய ஆதீனத்தில் உள்ள பெரிய திட்டம். இயேசு அனுப்புறேன், இயேசுவை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, அவங்கள நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும் என்பதற்காக உலகத்தில் அனுப்பினார். ரெண்டு வசனத்தை வாசிச்சா நடந்ததும் நடக்க போனதும் அல்லது பரலோகத்தில் இருந்த தீர்மானம் எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை விசுவாசிக்கிறவன் அனுப்பின பிறகுதான் விசுவாசிப்பான். அதை ஆண்டவர் ஆதீனத்திலே கண்டு அதை அவன் விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவரை உலகத்துக்கு கொடுத்தார். அதுதான் கர்த்தர் கொடுத்த அன்பு. அப்படின்னா அவருடைய அன்பை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்புறவர்களுக்காய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு நமக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறது. நம்ம ஆண்டவரை விசுவாசிப்போம். கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அப்படியே கண்களை மூடுவோம், செபிப்போம். அவர் அப்படியே கண்களை மூடுவோம், செபிப்போம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம செபிக்க போகிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் தமக்கு முன்பாய் நிறுத்துவதற்கு தண்ணீர் முழுக்கினால் அவர்களை வசனத்தை கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல தண்ணீர் முழுக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கொண்டு அப்படிங்கிற வசனத்தின் மூலமாய் தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை கொண்டுதான் ஒரு மனிதனை சுத்திகரிக்க முடியும். கடவுள் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார், தம்முடைய நாமத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறார், அப்படியே வசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் கடைசி வரைக்கும் நம்மை சுத்திகரிக்கும். அதனால தான் கர்த்தர் கடைசியில சபையை கொண்டு தமக்கு முன்பா நிறுத்துகிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பினாலே மணவாட்டி நிறுத்தப்படுவாள் தேவனுக்கு முன்பாக. பரலோகத்துக்கு முன்பாக நிறுத்தப்படும் போது கரை திரை முதலானவைகள் இல்லாமல் அவளுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும், நீதியின் சால்வை கொடுக்கப்படும். அவர்கள் தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் தேவன். தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்மை விசுவாசிக்கிற நமக்காக, எல்லாருக்காகவும் அவர் மரித்தது உண்மை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசு எனக்காக பிராயச்சித்த பலியானார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்காக தான் வேதம் சொல்லுகிறது தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும், எல்லாரும் அம்ப முடியும், எல்லாரும் விசுவாசிக்க முடியும், எல்லாரும் நித்தியத்துக்கு போக முடியும் விசுவாசித்தால். ஹல்லேலூயா. அந்த ஒரு பிரமாணத்தை அதில் தேவன் கொண்டு வந்ததுனால எல்லாரும் சபைக்கு வர்றதுனால பரலோகம் சந்தோஷப்படாது. திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறதுனால சபையில விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் சந்தோஷப்படுவார்கள். ஆனா கர்த்தர் எப்பவுமே குவாண்டிட்டி
நல்ல குவாலிட்டியை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நிறைய ஜனங்கள் இருக்கிறதுனால அவங்க நித்திய ஜீவனுக்கு போற சபைன்னு சொல்ல முடியாது. நிறைய ஜனங்கள் இருக்கிறதுனால எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க, கடவுள் அங்க அசைவாடுகிறார் என்று சொல்ல முடியாது. வேதம் சொல்லுது, உண்மையாய் இருக்கிறவர்கள் 2-3 பேர் கூடினாலும் நான் வருவேன். இதுதான் ஆண்டவர் சொன்னாரு. திரள் கூட்ட ஜனங்கள் வந்தாதான் வருவேன் இயேசு சொல்லல. 2-3 பேர் உண்மையாய் குவாலிட்டியோடு ஆராதிக்கிற 2 பேர் போதும், குவாலிட்டியோடு ஆராதிக்கிற 3 பேர் போதும். அந்த இடத்துல இயேசு வருவா. ஹல்லேலூயா. அந்த இடத்துல இயேசு வருவா. அந்த இடத்துல இயேசு வருவா. அந்த சபையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் எடுத்துக்கொள்றதுக்கு இயேசு வர போறார். அந்த சபையின் மேலதான் அன்பு வச்சதுனால அந்த சபையை தமக்காக தேவன் சொந்தமாக்கினார். இன்னும் அந்த சபையை தன்னோடு சேர்த்து கொள்றதுக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, கரை திரை இல்லாமல் என்ன பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு உம்முடைய வசனத்தை கொண்டு என்னை கழுவும் ஆண்டவரே. ரத்தத்தினால் கழுவிட்டார், ஆவியினால் கழுவிட்டார், நாமத்தினால் கழுவிட்டார், முடிஞ்சிருச்சு. இன்னி நம்ம கழுவிக்கிட்டே இருக்கிற ஒரு சம்பவம் இருக்கிறது. வசனத்தினால கழுவிக்கிட்டே இருப்பா. வார்த்தைகளினால கழுவிக்கிட்டே இருப்பா. எந்த ஒரு மனிதனும் அதிகாரத்தினால, எந்த ஒரு மனிதனும் பயந்தோ இயேசுவுக்கு முன்பா உண்மையாய் வாழ முடியாது, வாழவும் மாட்டார்கள், ஏமாற்றுவார்கள். ஆனா எந்த ஒரு மனிதன் வசனத்தினால் தொடப்படுகிறானோ அந்த மனிதன் தான் ஆண்டவருக்காக நிற்பான். வார்த்தை ஒருவனை மேற்கொள்ளும் என்றால், வார்த்தை ஒருவனை மேற்கொள்ளும் என்றால் அவன் கழுவப்படுகிறான். அதான் உண்மை. பிரைஸ்லாம். தன்னை கழுவப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த வார்த்தை அவர்களுடைய பாவங்களை கழுவும், அவர்களுடைய குற்ற உணர்ச்சிகளை கழுவும், அவர்களுடைய தேவையில்லாத உணர்வுகளை தடுக்கும். அந்த வார்த்தை அவர்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உம்முடைய வசனமே சத்தியம். இதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வசனம் எங்கே வருதோ, வார்த்தைகள் எங்கே வருதோ அங்கே பரிசுத்தம் உண்டாயிருக்கும். வசனங்களை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஆண்டவருடைய மகிமை ஆண்டவர் எங்க மேல இறங்கி வரட்டும் தகப்பனே. இந்த உலகத்திலே ஆண்டவரை கரைதிரை அற்றவர்களாய் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களை முன்குறித்தீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே. அந்த வார்த்தை எங்களுக்கு வரட்டும் அப்பா. நாங்கள் இந்த உலகத்தின் பாவத்தை மேற்கொண்டு தேவனுக்காய் வாழ்வதற்கு பரிசுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையும் ஆண்டவரே எங்களை சொல்லுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே.